بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تخزني يوم يبعثون. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல துஆக்களை செய்தார்கள். அதிலே ஒன்று துனியாவை பற்றி கேட்டார்கள், இன்னொன்று ஆகிரத்தை பற்றி கேட்டார்கள். வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ், எனக்கு பிறகு என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு பிற்காலத்திலே என்னை பற்றிய நல்ல புகழை எனக்கு ஏற்படுத்தி கொடு. என்னை பற்றி மக்கள் சிறப்பாக பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே மக்கள் என்னை பற்றி போற்றி புகழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இன்னொரு துவா இப்படி கேட்டார்கள், வலா தகுதினி யௌம யுபஅஸூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. கியாமத்திலே என்னை கேவலப்படுத்தி விட வேண்டாம், துனியாவிலேயும் என்னை கேவலப்படுத்த வேண்டாம், கண்ணியத்தை கொடு. அது நான் வாழும் காலத்தில் மட்டுமல்ல, நான் வாழ்ந்த பிறகும் கூட மக்கள் என்னை பற்றி பேசும் பொழுது நல்லதை பேச வேண்டும். பொதுவாக ஒருவர் இறந்து போன பிறகு அவர் நல்லவராக இருந்தால் அவர்களை நல்லவற்றை பற்றி பேசுவார்கள், இல்லை என்றால் அதை பார்த்து மரணத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். பொதுவாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தா, உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல தன்மைகளை நினைவு கூறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவங்கள்ட்ட என்ன நல்ல தன்மை இருந்துச்சோ அதை எடுத்து சொல்லுங்கள். எனவே மரணத்திற்கு பிறகு கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேட்ட அந்த துவாவினுடைய வெளிப்பாடு இன்று வரையிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உலகத்திலே புகழை கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மக்கா காபிர்களாக இருக்கட்டும், அல்லது யகூதிகளாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அத்தனை பேருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், மறுக்க மாட்டார்கள். அவர்களை புகழ்வார்கள், மறுக்க மாட்டார்கள், இகழ மாட்டார்கள். மக்கா காபிர்கள் கூட நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் செய்தது தவறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ கொள்கையில் இருந்தார்கள், ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் சொல்லிக் கொள்வது நாங்கள் இப்ராஹிமுடைய மதத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். யூதர்களும் சரி, நசாராக்களும் சரி, இன்று வரையிலும் தங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தங்களோடு சேர்த்துக் கொள்ள பார்ப்பார்கள். சொன்னாங்க யூதர்கள் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதராக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் கிறிஸ்தவராக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், மாக்கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் அல்ல, நஸ்ரானியும் அல்ல, அவர் உண்மையான நேர்மையான சரியான முஸ்லிமாக இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுவான். உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை, நடைமுறையை உலகத்திலே பிரகடனப்படுத்துபவர்களும் நடைமுறைப்படுத்துபவர்களும் முஸ்லிம்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று வரையிலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குர்பானியுடைய அமல், ஹஜ்ஜு பெருநாளில் இருக்கக்கூடிய குர்பானியுடைய அமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவு சின்னம். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் மக்காவிலே ஹஜ்ஜு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவாகத்தான் செய்யப்படுகிறது. தவாப் செய்வதாகட்டும், நீங்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிவதாக இருக்கட்டும், அல்லது குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும், சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சஅய் செய்வதாக இருக்கட்டும், எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தாருடைய தியாகம் தான் இன்று வரையிலும் நினைவு கூறப்படுகிறது. பொதுவாக உலகத்திலே ஒருவரை புகழ்வது என்று சொன்னால் அவருக்காக சிலை வைப்பார்கள். பிறந்த நாளன்று, இறந்த நாளன்று, நினைவு தினம் என்று சொல்லி மாலை போடுவார்கள், அவர்களை பற்றி பேசுவார்கள், அதோடு முடிந்து போய்விடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகழ் யாருக்கும் இஸ்லாம் சிலை வைக்க சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்தார்களோ அதை எடுத்து நடக்க சொன்னார். ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழை சொல்லும், அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து சொல்லும், அவர்களுடைய தியாகத்தை எடுத்து சொல்லும். அப்படி கியாமத் வரையிலும் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டால் அவர்கள் செஞ்ச அந்த துவாவின் காரணமாக, யா அல்லாஹ் வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிர், பிற்காலத்திலே எனக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இது ஒன்றும் தவறில்லை, பெருமைக்காக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில என்னை சின்னவனாக வை, என்னை சாதாரணமாக காட்டு, ஆனால் ஃபீ அயுனின் நாஸி கபீரா, மக்களுக்கு மத்தியில என்னை பெரிய ஆளாக ஆக்கி காட்டு என்று துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுக்கு முன்னால் கேவலப்படுவதை யாரும் பிரியப்பட மாட்டார்கள். பெருமைக்காக அல்ல, ஒவ்வொரு நபரும் தங்களை பற்றி இப்படித்தான் நினைப்பார்கள், மக்கள் நம்மளை புகழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு சஹாபி இடத்துல, இல்பஸ் ஜதீதா வஇஷ் ஹமீதா வமுத் ஷஹீதா, நீங்கள் புத்தாடை அணியுங்கள், புகழப்பட்டவராக உலகில் வாழுங்கள்,
தியாகியாக மரணியுங்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏதோ ஏழையாக மட்டும்தான் வாழ வேண்டும், ஒன்றுமே இல்லாமல் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் வெறுத்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. நல்லபடியாக வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையும் முடிவும் நல்லபடியாக இருக்கட்டும், உங்களுக்கு பின்னால் மக்கள் பேசட்டும் அதை பற்றி. அதன் மூலமாக நன்மை ஆமால் நாமவிட சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துஆவையும் செஞ்சாங்க. வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே. கியாமத்தில் ஏற்படுகிற கேவலம் அது முடிவில்லாத கேவலமாகிவிடும். அப்படியான கேவலத்தை கொடுத்து விடாது. துன்யாவிலேயும் கண்ணியமாக வாழவை, மௌத்துக்கு பிறகு ஆகிராவிலும் என்னை கண்ணியமாக வாழவை என்று துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பையும் அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் லா துக்ஸினி யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாது என்று. அல்லாஹ் கேவலப்படுத்த போவதில்லை. ஆனாலும் மக்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்படும் பொழுது அவர்களுடைய குற்றம் குறையின் காரணமாக, பாவங்களின் காரணமாக மக்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்படும் பொழுது அவர் பகிரங்கப்படுத்தப்பட்டு விடுவார், இவர் மோசமானவர் என்று. துனியாவிலே நல்லவரை போன்று வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கும் பொழுது கியாமத் அதை படம் பிடித்து காட்டிவிடும். அல்லாஹ் தஆலா குற்றவாளிகளை பற்றி சொல்லுவான், காபிர்களை பற்றி சொல்லுவான். வவுதிஅல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அமல் நாம கொண்டு வைக்கப்படும், பட்டோலைகள் விரித்து வைக்கப்படும், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் காட்டப்படும். அந்த சமயத்திலே எவர்கள் உலகத்திலே கெட்டவர்களாக குஃப்ரிலே, ஷிர்கிலே, ஈமானை விட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணாக வாழ்ந்தார்களோ அத்தனை வாரம் அதை பார்த்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். கேட்பார்களா, மாடி காதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இந்த ஏட்டுக்கு இந்த ஆமால் நாமாவுக்கு என்ன ஆனது? நாங்கள் செஞ்ச சின்னதையும் விட்டு வைக்கல, பெருசையும் விட்டு வைக்கல, அத்தனையும் பதிவு செஞ்சு. சகீரத்தன் வலா கபீரத்தன், சின்ன காரியம் தான் நினைச்சிருப்போம், இதெல்லாம் தப்பான்னு நினைச்சிருப்போம், அதுவும் கூட அங்கே பதிவாகுது. இதெல்லாம் பதிவாகி இருக்கிற, எந்த சின்னதையும் விட்டு வைக்கல. சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அப்படியே முன்னிலையில் பெற்றுக் கொள்வார்கள். வவஜது மா அமிலு ஹாதிராவுக்கு முஃபஸ்ஸிரீன்களுடைய பார்வையில் இப்படியும் விளக்கம் சொல்வார்கள், அது வீடியோ பதிவாக கூட இருக்கும். மா அமிலு ஹாதிரா, அவர்கள் அமல் செய்தது அப்படியே முன்னாடி வரும், என்ன செய்தார்கள். இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லுவான், இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்ன அமல் செய்தீர்களோ அதை நாம் ஒரு நுஸ்கா, ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கிறோம், செய்யக்கூடிய இன்னைக்கு சிசிடிவியில் பதிவாகுது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அப்படியே பதிவாகுவதை பார்க்கிறோம். நல்லவர்களையும் கெட்டவர்களையும், யார் தவறு செய்கிறார்கள் நல்லது செய்கிறார்கள் என்பதை அதை கொண்டு நாம் பார்க்கிறோம். யாராவது திருடி விட்டால் சிசிடிவி கேமராவிலே பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இதே போன்ற ஒரு பதிவு அல்லாஹ்விடத்திலும் இருக்கும். நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பெரிய ஸ்கிரீன் கட்டி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை அப்படின்னு அந்த வீடியோ ஓட விட்டால் எப்படி இருக்கும் மக்களுக்கு முன்னால். அது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதை விட்டும் தான் பாதுகாப்பு தேடினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். யா அல்லாஹ் கியாமத்திலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே, மக்களுக்கு முன்னிலையிலே எங்களை கேவலப்படுத்தி. தவறு செய்திருக்கலாம், நபிமார்கள் தவறு செய்ய மாட்டார்கள், ஆனால் மற்றவர்கள் தவறு செய்திருக்கலாம், குற்றம் குறைகள் நடந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களிடத்திலே உள்ளத்திலே ஈமான் உறுதியாக இருக்கிறது, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அந்த கொஞ்ச நெஞ்ச பாவங்களை மன்னித்து மக்களை விட்டு மறைத்து விட வேண்டும். அல்லாஹ் சிலருக்கு அப்படியும் செய்வான். திரைக்கு பின்னால் இருந்து அவர்கள்ட்ட விசாரணை நடக்கும், எல்லாவற்றையும் எல்லாம் மன்னித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இல்லை என்றால் கேவலம் என்கிற ரீதியிலே ஹதீஸிலே பல செய்திகள் வந்திருக்குது. வட்டி வாங்கினவங்க எப்படி வருவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லதீன யஅக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ், பேய் அடித்த மாதிரி வருவான், ஜின்னு அடித்த மாதிரி வருவான் ஷைத்தான், பைத்தியம் பிடித்தவனை போன்று வருவான். யார்? வட்டியை சாப்பிட்டவர்கள். அதே போன்று உலகத்திலே மோசடி செய்தவர்கள், மற்றவர்களுக்கு மோசடி செய்தவர்கள், வாக்குறுதிக்கு மாறு செய்தவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கொடி, அவர்களுக்கென்று ஒரு கொடி இருக்கும், இவர்களெல்லாம் உலகத்திலே மோசடி செய்தவர்கள் என்று. கொடியை எப்படி பிடித்திருப்பார்கள்? கையில் பிடித்திருக்க மாட்டார்கள். ஹதீஸிலே வருகிறது, இந்த இஸ்திஹி, அவருடைய பின்துவாரத்தில் சொருக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அவர்களை கேவலப்படுத்துவதற்காகவே அப்படி ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். இப்படி பல நிலைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் கேவலம் எப்படி இருக்கும் என்று. அப்படிப்பட்ட எல்லா நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள வேண்டும். கியாமத்திலே அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. நம்முடைய ஆமல் நாமாவுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள்வானாக. கியாமத்திலும் சரி துனியாவிலும் சரி அல்லாஹ் நமக்கு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.